ஜெனரல் பிராட்ஃபர்ட் அவர் ஒரு மிகவும் வித்தியாசமான ஜெனரலாக இருந்தாரு. அவருக்கு ரொம்ப பொறுமை, அன்பு மட்டும் இல்ல, ரொம்ப நீதியுமாகவும் இருந்தாரு. கோபம் அவ்வளவா படமாட்டாரு. அவருடைய சிப்பாய்கள் அவரை ரொம்ப நேசிச்சாங்க. ஏன்னா அவர் கொடுக்கிற ஒவ்வொரு கட்டளைகள் எப்போதுமே ஒரு நன்மையானவைகளாகவே இருந்துச்சு. மேலும் தன்னுடைய சிறிய படையில் தன் ஆர்வமாக சேர்ந்த ஒவ்வொரு சிப்பாயும் தனிப்பட்ட முறையில என்ன செய்தாரு, அவரு கவனிச்சுட்டார். மைக்கேல் என்றவர் ஒருத்தர் சமீபத்துல ஜெனரலின் படையில சேர்ந்தாரு. நம்ம ஒரு பெஸ்ட் சிப்பாய் சோல்ஜரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவர் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஃபர்ஸ்ட் என்ன செய்தாங்கன்னா, எல்லாரும் லைன்ல நிக்க வச்சு மார்ச் பண்ணிட்டு போகணும் அப்படின்ட்டு நிக்க வைக்கிறாங்க. அப்போ ஜெனரல் பிராட்ஃபர்ட் சொல்றாரு, நீங்க எல்லாருமே மார்ச் பண்றதுல முக்கியமாக நீங்க கவனம் செலுத்துவது எதுனா என்னுடைய கமாண்ட்ஸ். நான் என்ன சொல்றேனோ அதை கேட்டு நீங்க பண்றதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு மார்ச்சிங் தொடங்குறாரு. மேல பாருங்க, தூரத்துல அந்த லைனை உங்க கண்ணுல போக்கஸ் பண்ணுங்க. நான் சொல்றதை உங்களுடைய காதுகள்ல கேளுங்க. உங்களுடைய போக்கஸ் அந்த லைன்ல இருக்கணும். நான் பேசுறது உங்க காதுல விழணும். நீங்க எங்கேயும் என்ன செய்யக்கூடாது, உங்க நோக்கத்தை சிதற விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்றாரு. வேற எந்த சிந்தனையும் என்ன செய்யக்கூடாது, உங்களை திசை திருப்ப கூடாது அப்படின்னு சொல்றாரு. மைக்கேல் என்ன செய்யறாரு, ஓகே நம்ம இதான் பெஸ்ட், நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய கவனத்தை சிதற விடாம டிஸ்ட்ராக்ட் ஆகாம அவர் சொல்றதை கேட்டு நம்ம அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. முதல் முறையாக இந்த அணிவகுப்பு நடக்குது. அப்படி நடக்கும்போது மைக்கேல் என்ன பண்றாரு, அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருடைய காலை தூக்கி வச்சு மார்ச் பண்ணணும். ஆனா அவரு கொஞ்சம் அதிகமாகவே அந்த முட்டிக்கால் அந்த செஸ்ட் தொடுறது கொஞ்சம் அதிகமாகவே தூக்குறாரு. தூக்கி வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவருடைய கான்சென்ட்ரேஷன் போயிட்டு ஜெனரல் சொல்ற கமாண்ட் அவர் காதுல என்ன செய்யல, விழல. அப்போ அந்த ஜெனரல் சொல்றாரு, நீங்க ரொம்ப காலை அதிகமாக தூக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க எனக்கு கீழ்படியணும்னா ஒன்னே ஒண்ணுதான், நான் சொன்ன மாதிரி உங்க போக்கஸ் வைங்க, நான் சொல்றத உங்க காதுல கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்டுதான் மைக்கேலுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரின்ட்டு திருப்பி நடந்துட்டு இருக்காரு. நடந்துட்டு இருக்கும் போது நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கும் போது பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்றாரு, ஸ்காட் நீ கொஞ்சம் கையை லூஸா விடுற, ஸ்டிஃபா வச்சு இல்ல, அதை பாரு அப்படின்னு. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பக்கம் இருக்கிறவன பார்த்து சொல்றாரு, நீ கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே போற, கொஞ்சம் சீரியஸா இருக்கணும். ஒவ்வொருத்தரையும் பார்த்து என்ன செய்யறாரு, அவரு டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறாரு. அவரு என்ன செய்யல, கான்சென்ட்ரேட் பண்ணல. அப்போ பிராட்ஃபர்ட் சொல்றாரு, நான் அவங்களெல்லாம் பாத்துக்கிறேன், மைக்கேல் நீ உன்னத்துல மட்டும் தான் என்ன செய்யணும், கான்சென்ட்ரேட் பண்ணணும், நீ என்ன செய்யக்கூடாது, மற்றவங்களை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, கேடட் திரும்பி வரிசையில நில்லுங்க, உங்க கண்களையும் காதுகளையும் கவனமாக வச்சுக்கொள்ளுங்க, மற்றவர்களை நான் கவனித்துக் கொள்கிறேன் அப்படின்ட்டு பிராட்ஃபர்ட் சொல்றாரு. கவனமாக இருப்பது ஒவ்வொரு நொடியும் நடக்கும் போராட்டம் என்பதை என்ன செய்தான் அவன், மைக்கேல் உணர தொடங்கிட்டான். கவனம் சிதறுவது மிகவும் எளிது. நம்ம சில நேரங்களில் வேதம் வாசிக்கும் போது கூட கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சு வாசிப்போம், என்ன செய்யும், இமீடியட்டா டிஸ்ட்ராக்ட் ஆயிடும். ஈவன் ஜபம் பண்ணும்போதும் அப்படிதான். ஜபம் பண்ணலான்னு போகும்போது மைண்ட்ல, ஐயோ நான் இப்போ முடிச்சுட்டு ஜபம் முடிச்சுட்டு சமைக்கணும் இல்ல வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு மைண்ட் என்ன செய்யுது, டிஸ்ட்ராக்ட் ஆகுது. நம்ம என்ன செய்யணும், உறுதியாக இருக்கணும். நான் இப்ப ஜபம் செய்ய போறேன், எதுவுமே என்ன டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. அப்படி நம்ம உறுதியா இருந்தாதான் பவுல் போல நம்ம சொல்ல முடியும். 1 தீமோத்தேயு 6:12 சொல்லுது, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், பல சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கையும் ஒப்புக்கொண்டாய். சோ நம்ம இந்த வசனத்தை மனசுல வச்சுப்போம், நல்ல போராடுவோம், வேதம் வாசிக்கும் போது கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். மற்றவங்க என்ன பண்றாங்க அவங்கள பார்த்துட்டு இல்லாம நம்ம எப்படி இருக்கோம் என்பதை யோசிச்சுட்டு சமாதானத்தோட தூங்குங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.